ஹாய் காய்ஸ், எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தோடையும் வெள்ளனோடையும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் நான் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் டே அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் என்ன நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபுல் விலாகாக பார்க்க போகிறோம். என்னென்ன செய்கிறாங்க, அம்மா என்னென்ன சமைச்சி சாப்பிட்றோம், நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்றோம், அது வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஃபுல் விலாக் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். காலையிலே அம்மா வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்காக பூண்டு உரிக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வேலையாக அதுதான் இன்றைக்கி செஞ்சாங்க. பூண்டு நம்ம வீட்டில் எப்போயுமே நாட்டு பூண்டு தான் அம்மா வாங்குவாங்களாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால அதுதான் செய்வாங்களாம், வாங்கி சமைப்பாங்களாம். அது நான் என்னன்னு அம்மாக்கிட்ட கேட்டேன். நான் இது தான் வாங்குவேன் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு பூண்டு எல்லாத்தையும் சாப்பிட்டா நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இது மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா எங்களுக்காக. அதை நான் இப்போ ஒரு 2 டேஸ்லேயே சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். 2 டேஸ் இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி கீரை கடையல் செய்ய போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கீரை கடையல் செஞ்சு. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? பொரியலை விட இந்த மாதிரி கடையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது இப்போ சாப்பாடு நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டுறலாம் சால்விக்கு கூட. அவன் எப்பயுமே கீரை சாப்பிட மாட்டான் தனியாக நம்ம கொடுத்தோன்னா. அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா அவன் நல்லா சாப்பிடுவான். சால்வி கையில் இருக்கிறது ஒரு குட்டி பாவக்காய், நம்ம செடியில் வளர்ந்த பாவக்காய். அது ஆனால் பழுத்துருச்சு பாருங்களேன், குட்டியாக தான் இருக்குது. சால்வி நினச்சிட்டானா அந்த பாவக்காய் பெருசாக வளரும் அப்படின்ட்டு. நம்ம நீட்டு பாவக்காய் இருக்குல்ல, அந்த மாதிரி வளரும்னு நினச்சிட்டானா. அது இந்த குட்டி பாவக்காய் வகையில் சேர்ந்தது தான் அந்த செடி. அதை வச்சு சைஸு காமிச்சிக்கிட்டு இருந்தார். பேசி விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு, கடையல் செய்கிறதுக்கு அம்மா கீரையெல்லாம் சேர்த்துட்டு குக்கரில் 10 பல் பூண்டு, 10 பல் அது என்னது வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு, தக்காளியும் சேர்த்துட்டு, தண்ணி ஊற்றி, மஞ்சள், சீரகம், சோம்பு, அப்புறமா என்னது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரே இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அம்மா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து குக்கரை மூடி அடுப்பில் வச்சுட்றாங்க. அது கொஞ்சம் விசில் வர வரைக்கும் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்திரம்லாம் இருந்துச்சு, நைட்டு வாஷ் பண்ணது போக மீதி இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் அம்மா அப்படியே அந்த டைமில் வாஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மணத்தக்காளி கீரையும் வாங்கியிருந்தாங்க. அரைக்கீரை தான் இன்றைக்கி நம்ம கடையல் செய்ய ஆரம்பித்தாச்சு. மணத்தக்காளி கீரையும் வாங்கி அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறமா கூட செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. வேஸ்ட்டெலாம் போக கொஞ்சம் ஆல்ரெடி அது கொஞ்சம் வாடிருச்சு, அதை வதங்கின மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அம்மா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டா, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க வீடியோ எடுக்கும் போதே. வயிறு புண்ணெல்லாம் ஆற்றும், இடுப்பு வலி அதுக்கெலாம் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. மணத்தக்காளி கீரை கொஞ்சம் கோல்டு தான், ஆனாலும் செஞ்சு சாப்பிடணும், அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிட்டோம்னா. இது வேறு நடுவில் சால்வி வேறு விளையாடிட்டு இருந்தான். அவ்வளோதான், அங்கே விசில் அடிக்கிற சவுண்டு கேட்டுருச்சு குக்கரில். அதோட எந்திரிச்சு போய் பார்த்தா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சுலாம். இதுக்கப்புறம் தாளித்து ஊற்ற வேண்டியதுதான். லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம்லாம் சேர்த்து பொடியை நறுக்கின வெங்காயம்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து அதை குக்கரில் சேர்த்துட்டோன்னா கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிரும். எனக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கீரை கடையல். அதை மட்டுமே சாப்பாடில் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அப்பப்போ கிடைக்கிறப்பெல்லாம் கீரை வாங்கி சாப்பிடுங்க. இது அரைக்கீரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொரியல் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கீரை கடையல் செஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கருணக்கிழங்கு தான் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது கருணக்கிழங்குன்னு தான் நாங்கள்லாம் சொல்லுவோம், இது வேறு ஏதோ கூட பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. இதை வேக வேகமாக அம்மா காலையில் செய்கிற வேலையா இது, வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேக வேகமாக கட் பண்ணி அதை வந்து மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுத்தா பிள்ளைங்களுக்கெலாம் பிடிக்கும் அப்படின்றதுனால காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு தானே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தா டேஸ்டியாக இருக்கும். சால்விக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா. அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு வருவான். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. நானும் அம்மாவும் லஞ்சை சாப்பிட்டு முடிச்சாச்சு. வந்துட்டு சால்வி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தான், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தான், கியூப் கிளாஸு. அதுக்கப்புறம் அவருக்கு இது சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதோட ஒரு க்ரில் தான் வாங்கினேன், ஹாஃப் க்ரில் தான் வாங்கினேன். மனசே இல்லை வாங்குறதுக்கு. ஆனாலும் சரி எப்போயாவது ஒரு நாளைக்கு தானே வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஏன்னா அது ரேட்டு பார்த்திங்கன்னா 370. மனசே ஒத்துக்கவே இல்லை. ஐயோ என்னடா இவ்வளோ ரேட்டு, இது கடையில் வாங்கினாலே செம்மையாக செஞ்சு சாப்பிட்லாமே. சரி சாப்பிட்ருவோம், வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவருக்கு ஒரே ஜாலி. சிக்கன்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. சிக்கன் தான், எனி டைம் சிக்கன் தான். அவன் பேச்சை மீறி நம்ம வந்து மற்ற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கொடுத்து பழகிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டெல்லாம் முடித்து 2 பேரும் உட்காந்து படிக்க ஆரம்பித்து 2 பேரும் ஒன்றா சண்டைலாம் போட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணி நைட்டு சாப்பிட்டு படுத்தாச்சு. எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்து எப்படி, அவங்க பேச்சு ரொம்ப வாய் பேசுவாங்க, அட்டம் போடுறாங்கல்ல, நீங்கள் உதைப்பீங்களா இல்லை உதைக்க மாட்டிங்களா, திட்டுவீங்களா திட்ட மாட்டிங்களா, எனக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ரொம்ப திட்டுவேன் சால்வியை, ஆனால் மனசே கேட்காது. எல்லாத்தையும் திட்டிட்டு என்ன பண்ணுறது, ஐயோ பிள்ளை பாவமேன்னு அப்படின்னு நினைக்க தோணும். எல்லா சேட்டையும் பண்ணுவான், நம்மளை டென்ஷன் பண்ணுவான். அவன் டென்ஷன் தாங்க முடியாமல் நம்ம திட்டிடுறோம். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் திட்டுவீங்களா? நீங்கள் எல்லோரும் திட்டுவீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். சரி எல்லோரும் பண்ணுறாங்க தானே, நம்மளும் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு முடிஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அம்மா வந்து மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தான் என் தம்பி. அது 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளைக்கு மேலெலாம் வச்சா ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அம்மா அதை கடன்னு சீச்சி அதை வந்து அவிச்சு சாப்பிட்றலாம். புட்டு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். எங்களுக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும். அதோட அதை அவிச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. சால்வியும் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இந்த கிழங்குக்கு வந்து தொட்டுக்க தேங்காய் வந்து நல்லா துருவி வந்து அதில் மேலே போட்டு அதை போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் சுகர் நாட்டு சர்க்கரை அது போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நானும் அம்மாவும் இந்த மரவள்ளி கிழங்கு புட்டை வந்து சாப்பிட்டுட்டு நான் தூங்க போயிடுவேன். அதுக்கப்புறம் அம்மா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால காலையில் ஃபுல்லாக நான் தூங்குவேன். அதனால் நம்ம வேலையை போய் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளுடைய vlog ஓவர். நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேண்டானாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்ப்போம், எங்களால் என்னென்ன முடியுதோ எப்படி முடியுதோ அந்த மாதிரி வீடியோ எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். டைரெக்டாக பேசி போட முடிகிற டைமில் அந்த மாதிரி வீடியோ எடுப்போம். சம்டைம்ஸ் டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கன்சாலிடேட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமாக பண்ணி ஒரே வீடியோவாக அந்த மாதிரி போட்டு விட்ருவேன். ஓகேங்களா, நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வீடியோ போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு. ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.